முத்துசுலம் தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலைவாணியில் அறிக்கையாக அதிகாலை சரியாக 6 மணிக்கு இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. கடந்த 5 தினங்களுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல அறிக்கை கொடுத்ததன் அடிப்படையில கிட்டத்தட்ட நம்ம சொன்னது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பரவலாக மழை இருக்கிறது, 38 மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரையில் அந்த சூழ்நிலை காணப்பட்டது. அதன் பிறகு ஆகஸ்ட் 4, 5ஆம் தேதி மற்றும் 6, 7 நேற்று வரை இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சாதகமான அமைப்பு சர்ஃபஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வளிமண்டலத்துடைய அமைப்புகள் சாதகம் இல்லாத ஒரு தன்மையை கொண்டிருந்தது. அதாவது சாதகம் இல்லாத தன்மைனா எதை குறிப்பிட வருகிறோம் அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் எதற்காக இந்த காலகட்டங்களில் காற்று சுழற்சி வரணும், ஏன் நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் மழை பெய்யணும், அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஐடிசிசெட் இன்ட்ரோ டிராபிக்கல் கன்வென்ஷன் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி வருகின்ற போது, அது வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் வருகின்ற போது தென்மேற்கு பருவமழையுடைய உச்சபட்ச தீவிர நிலையை அதற்கு முன்னாடி எட்டி தீவிர மழை குறைந்தது. மீண்டும் அதோடைய போக்கு சாதகப்படுத்துவதற்காக தமிழகம் அருகாமையில் அந்த வளிமண்டல போக்கு சாதகமடைந்தது. அந்த வளிமண்டல போக்கு சாதகம் அடைவது என்பது நெகட்டிவ் அயோடி, லானினா இது போன்ற காலகட்டங்கள்ல இந்த காற்று சுழற்சிகள் வரும். அதன் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டும் இதே போன்ற நிகழ்வுகள் வந்தது. இந்த ஆண்டும் அதே போன்ற நிகழ்வுகள் வந்துள்ளது. இந்த சுழற்சியானது கடந்த 48 மணி நேரத்தில் ஆகஸ்ட் 3, 4, 5 தேதி வரை வளிமண்டல போக்கை சாதகம் மட்டுப்படுத்தி சுழற்சியின் அமைப்பை பெறாமல் தொடர்ந்து அது தாமதமாகவே இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்னர் இலங்கை முதல் தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த சுழற்சியானது அமையப்பட்டு இருக்கிறது. இந்த சுழற்சி அமையப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ்நாடு மற்றும் புதுவையில குறிப்பாக இன்று முதல் மீண்டும் அந்த தீவிரமான இடியுடன் கூடிய மழை சுற்று என்பது அமையக்கூடும். சற்று தாமதம். அதாவது இந்த மழை எப்ப பெய்ய வேண்டிய மழைனா ஆகஸ்ட் 5, 6, 7 தேதிகள்ல பெய்ய வேண்டிய மழை. 8ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மழை குறையணும். ஆனால் அந்த 3 நாட்கள் தாமதமாகி ஆகஸ்ட் 8, இன்னைக்கு 9, நாளை 9, 10ஆம் தேதி வரையிலும், ஈவன் 11ஆம் தேதி வரையிலும் இந்த இடைப்பட்ட ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கிடைக்க வேண்டிய மழை இப்போது கிடைக்க போகிறது. இன்றிலிருந்து அடுத்த 3 தினங்களுக்கு கிடைக்க போகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக வளிமண்டல போக்கு என்பது நம்மளால மட்டும், நம்ம கடல் பகுதி மட்டும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கடல் சார்ந்த தன்மைகளும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 1+1 சொல்லுவோம் அந்த அமைப்பை. அதாவது ஒரு பக்கம் சாதகமாய் இன்னொரு பக்கத்தை சாதகப்படுத்துவதுதான் 1+1. ஒரு பக்கம் மைனஸ் ஆகி இன்னொரு பக்கம் மைனஸ் ஆகிறது 1 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதை வந்து மைனஸ் பண்ணிடும். ஒரு பக்கம் மைனஸ் ஆயிட்டுன்னா, இப்போ உதாரணத்துக்கு அரபிக்கடல்ல நெகட்டிவ் அயோடி அப்படின்ற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா வடகிழக்கு புறமுல தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய அளவுக்கு இருக்காதுல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் தானே. அதே மாதிரி வந்து எல்னினோ வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஐடி வந்தாலும் பிரச்சனை தானே. பாசிட்டிவ் ஐடி என்கின்ற நிலை வந்து லானினா உச்சத்தை தொட்டாலும் நம்மளுக்கு நல்லதான். பாசிட்டிவ் ஐடி வந்து நம்மளுக்கு எல்னினோ உச்சத்தை தொட்டாலும் வலுவான நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான். எப்போ நம்மளுக்கு கெட்டது அப்படின்னா, நெகட்டிவ் ஐடி வீக்கா இருந்தாலோ அல்லது நெகட்டிவ் ஐடியாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இங்கேயும் பசிபிக் ஓஷன்லையும் வலுவிழக்கக்கூடிய தன்மை காணப்பட்டால் அந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு மிக குறைவான மழைதான் பதிவாகும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையுடைய 2வது கட்ட அறிக்கையை பொறுத்தவரையில் நாளைய தினம் நமது முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துல முதல் அறிக்கை 2வது கட்ட அறிக்கையாக பதிவு செய்யப்படும். அந்த 2வது கட்ட பார்ட் 2 வீடியோவில் தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய அக்டோபர் மற்றும் நவம்பர், டிசம்பர் காலகட்ட நிகழ்வுகளை பற்றியும் அதோடைய அமைப்புகள், குணாதிசயங்களை பற்றியும், வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான நாட்கள் எப்படி இருக்கும், விவசாயிகள் தங்கள் உற்பத்தி, அதாவது விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் சார்ந்த மழையை நம்பி செய்யக்கூடிய விவசாய பணிகளை எவ்வாறு முடிப்பது, எந்த காலகட்டத்தில் செய்தால் ஏற்ற காலகட்டமாக இருக்கும் என்கின்ற அனைத்து தகவல்களோடு அந்த வீடியோ பெய்டு வெர்ஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பிரீமியம், அதாவது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஜாயின் என்கின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை பொறுத்தவரையில அது ஃப்ரீயா இருக்காது.
ஸோ அதுல ஒரு 29 ருபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லா சேனல்ஸ்லயுமே இருக்கு. தமிழ்நாட்டுல 75% முதல் 85% யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல முதல் கட்ட 2ஆம் கட்ட வீடியோ மட்டும்தான் நான் அப்படி வெளியிடுவேனே தவிர்த்து மற்றபடி எல்லாமே ஃப்ரீயா தான் வெளியிடுவேன். அந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. மொத்தம் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி பார்ட் 1 வீடியோவில் நான் 3 வீடியோ கொடுத்துருந்தேன் வடகிழக்கு பருவமழை பற்றி. அதெல்லாம் ஃப்ரீயாவே வந்துடுச்சு. இந்த பார்ட் 2ல வந்து முதல் வீடியோ வந்து நான் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன். அதில் நிறைய வானிலை சார்ந்த, வானிலையை தெரிந்து கொண்டு வானிலையை படிக்கக்கூடிய நம்மளுடைய இளம் வயதினருக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால அதை ஃப்ரீயா கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே அதை வந்து கத்துக்கிடுவாங்க. வானிலைன்னா என்னன்றது அந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்கிட்ட இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து எனக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மட் வச்சிருக்கேன், எனக்குன்னு தனியாக ஒரு கோட்பாடு வச்சிருக்கேன். அதை வச்சுதான் நானும் வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். அதை வச்சுதான் ரிசல்ட்டும் கரெக்டாக எனக்கு வரும். ஸோ இப்போ என்னுடைய கணிப்புகளை நான் சொல்லி கொடுத்த ஒரு ஃபார்மட்டை எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையன்ட்ட சொல்லி கொடுத்தா அவரு புரிஞ்சுக்கிட்டு என்னோட எக்ஸ்பர்ட்டா வந்துடுவாரு. ஸோ அதனால நான் இதை வந்து ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் இதை வந்து நாளைக்கு வீடியோவாக வெளியிடும் போது அது ஒரு உங்களுக்கே காட்டும், நம்ம ஸ்க்ரீன்ல காட்டும். சார் வடகிழக்கு பருவமழை அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த வீடியோ கிளிக் பண்ணா எப்படி தம்பைனல் மட்டும்தான் ஷோ ஆகுது அப்படின்னு நீங்க வந்து ஏன்ட்ட கேட்கக்கூடாது. உங்களால முடிஞ்சா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பார்ட் 2 வீடியோடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை பொறுத்தவரையில அங்கே ஜாயின்ற பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே பாருங்க, அதுல எல்லா தரப்பினருக்கும் அந்த வடகிழக்கு பருவமழை இப்படித்தான் இருக்கும்ன்றத ஹை ரேஞ்ச் போர்காஸ்ட் மாடல்ஸோடைய அப்டேட்டும் அதுல இருக்கும். அதுல நம்ம கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுடைய கணினி சார்ந்த டேட்டாக்களை எடுத்து நான் கடந்த 4 நாட்களாக தீவிரமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். அதோடைய இறுதிக்கட்ட முடிவுகள் நாளை சமர்ப்பிக்கப்படும். ஸோ அதனால இன்றைய இணைந்து கொள்ளுங்க. அதை ஜாயின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 1 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதுல நம்ம யூடியூப் சேனல் வரக்கூடிய பிரீமியம் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு என்னால கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. விவசாயிகளுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி தக்காளி விவசாயம் பண்ணுங்க, ஸோ இந்த தென் மாவட்ட விவசாயிகள் மானாவாரி விவசாயத்துல இந்த பயிர் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள் கூட அந்த வீடியோவில் வரும். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதை நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான வீடியோ இதை எப்படி நான் பார்ப்பதுன்றத ஒரு ஷார்ட்ஸா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வீடியோலயே நாளைக்கு மாறனீங்களே அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் பேசியிருக்கோம் இது சம்பந்தமா. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்றும் நாளை